என்னுடைய கதை துவக்கம் வழக்கம் போல பித்தலாட்டம் ஆரம்பம். ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கீங்க காலையில பார்த்து. ஐயோ இப்ப எவ்வளவு வேணா பண்ணுனேன், இப்ப எவ்வளவு வேணா பண்ணிக்க, காலையில பண்ணிடாத. ஐயோ காலையில பித்தலாட்டம் பண்ணி தலைக்கு 200 ரூபா பிடிக்கலன்னு எனக்கு தூக்கமே வராது. பாவி பயில இன்னும் 4 பேர்த்த கெடுக்கணும், இல்ல 4 பேர்த்த முதல்ல அடிக்கணும். ஐயோ காரணம் என்னன்னு கேடு. என்னண்ணே? எவன் கெடுக்க தெரியறானோ அவன் தான் மந்திரி, இல்லைன்னா எந்திரி. எல்லாம் ஆகாது. விடியால 7 மணி வரைக்கும் கேர பேக்கில் ஒண்ணு கடிச்சுக்கிட்டா இங்கேயே உட்காந்துரும். அது வேற நாடகம் தான் எந்திரிச்சு போறது. இதுல எல்லாம் வடக்க தெக்க வடக்க தெக்கன்னு 7 மணி வரைக்கும் இதே தலையில போயிட்டே இருக்கு. சரி இருக்கட்டும், நம்ம பித்தலாட்டம் நீயே பண்ணு, எங்களை எல்லாம் சேர்த்தாத. ஏன்னா 4 பேர் சேர்ந்து செய்யலாம். ஐயோ 4 பேர் எங்க போய் சேர்ந்து செய்யறது? அதான் வேணாம், நீயே செய்யப்பா. அண்ணே லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நீயே செஞ்சு அடைச்சு வச்சுக்க. அது வேண்டாம், லாபம் வந்தா நான் வச்சுக்கிறேன், நட்டம் வந்தா ஆள் ரோட்டுக்கார தலையில கட்டி. பாவம் இன்னைக்குதான் வாங்கிருக்கியா நாடகம் பாத்துக்க. அவன் எனக்காக எவ்வளவு வேணுமானாலும் தாங்க வேண்டாம். சரி விடு, நீங்களும் வேண்டாம் யாரும் வேண்டாம். நான் ஜெய்வ ஏகப்பட்ட பித்தலாட்டம் ஏகப்பட்ட வேத்த கெடுப்பேன். நீ கெடுத்ததுல 3 சங்கம் ஆயிடுச்சு கரூர்ல. நாடக நடிகர் சங்கமே எனக்கு பத்தாது. அவன் அங்கங்க 10 பேரை புள்ளியா மறந்து அவன் அடிச்சுட்டு கிடக்குறானு. நீ செஞ்ச வேலைதான் இருக்கட்டும் அண்ணே. இப்பதான் எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது. நானும் தானே பித்தலாட்டம் பண்றேன், எப்படி முன்னுக்கே வர முடியல, அசுரோட வர முடியாது. எப்படின்னு செய்யறத முழுசா செய்யணும். பாதியோட செஞ்சீங்கன்னா மீதி உன்னே வந்து தாக்கிடும். அதனால கெடுத்தா கடைசி வரைக்கும் அதே குறிக்கோளா இருந்து கெடுக்கணும். எப்படி நீ மட்டும் இப்படி பல 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 இருக்கிறீங்க? போற திருட்டு போறது திருட்டு போயின நீங்க அப்படி சொல்லாதரா. எப்படி திருடுறதுன்னு ஊருக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியார்னு சொல்லு. திருடுறதுலயே ஒரு கௌரவி பாரு. எப்படி செஞ்சாலும் ஒரு கௌரவம் வேணும். ஏன்னா இப்ப கெடுக்க வந்திருக்கிறான். ஆமா ஆமா, மந்திரிங்கிற கௌரவம். ஓஹோ, அதுலயும் ஒரு கணக்கு. அப்படி ஆமா. சரி சரி சரி, எதை செஞ்சாலும் ஒரு கௌரவம் வேணும். சரி நம்ம பித்தலாட்டம் ஆரம்பிக்கலாம். தம்பி என்ன உனக்கு நாய் நரவல்ல வாய் வச்ச மாதிரி அடுப்புல இருந்துட்டு இருக்கிறேன் நீங்க பாத்துக்க. அப்படியெல்லாம் இருக்காத. கடுப்பா இருந்தாலும் கொஞ்சம் இந்த விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்க. அப்படிதான் இருக்குது. இன்னும் வெளியே வர
வண்டி வண்டியா வந்துகிட்டே இருக்கு. இல்லாத சரி ஆரம்பிச்சுடலாமா? ஆரம்பிச்சு. ஓடியாச்சுடா, ஏன்டா மறுபடியும் பாவிகளா, நீ சொல்லாடி நீ பெட்டிகருக்கு வயிற்றோட்டம் தான். சரி சரி சரி. அப்பா 10 நாடகம் குடிச்சிக்க. எப்படி நம்ம ஓட்டம்? ஐயோ வயிற்றோட்டனே சாமி சாமி. ஏய், அதை காட்டாதே ஏன் போடுறவ தெரியுமா?
ஏன் ஓடுற? இப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சாதான் நம்மள மந்திரியா ஏத்துக்கிறாங்க. இல்லைன்னா எல்லாம் எந்திரிக்கிறாங்க. எல்லாம் எடுத்துட்டு போங்கப்பா. யாருமே போக மாட்டாங்க. நான் வந்துட்டுன்னு நான் பவுடர் அடிச்சு வண்டி எடுக்கிற வரைக்கும் என்னை சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. எதுக்கு? அப்படி ஒரு முகராசிடா நமக்கு. உனக்கா? ஏன் இப்படி ஓடுறது தெரியுமா? ஏன் ஓடுற? இப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சாத்தான் கட்டபொம்மை ஊமத்துறை ஏதோ 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிச்சாங்கன்னா அதுல 1 லட்சம் 2 லட்சம் நம்ம திருட முடியும். ஓ திருட்டு போயா? ஆமாமா. எதுலயுமே கணக்கு இல்லாம நான் ஓட மாட்டேன். அதானே உன்னையாட்ட கணக்கு இல்லாம ஓடி அது மாதிரி இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சொல்லாத. அதுக்காக இப்படி கிண்டு ஓடுறது. அதே நான் மந்திரியா இருக்கிறேன். அவங்க பாவம் என்ன பழைய இரும்பு கத்தியோடவே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் பாரு நீ மட்டும் பல ஜொலிக்கிற. ஐயோ அவங்க அப்புறம் இப்ப மந்திரி வேலை பார்த்தாங்கன்னு நான் தான் இரும்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதான் கேட்டேன். அதனாலதான் நான் இப்ப மேல விட மாட்டேன். நீ யாராவது முன்னுக்கு வந்தா எனக்கு பிடிக்காது. நானே ராஜா நானே மந்திரி. நீயே ராஜா. ஆமாமா. கரூர்ல நீதான். நானே மந்திரி. ஆமா. இப்படியாக நானும் என்னுடைய மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மரசரும் ஊமத்துறை பாண்டியரும் தமிழ்நாடு தமிழருக்கு அந்நிய நாடு அந்நியனுக்கு என்று சொல்லி இந்த பாஞ்சால குறிச்சியை சிறப்பாக ஆண்டு வருகின்றோம். அப்படி இருக்கிற தருவாயில் 6000 மைல்களுக்கு அப்பால் வந்து ஆங்கிலேயர்கள் என் மன்னரை பார்த்து வரி கேட்க மன்னரோ மறுக்க போரினால் வெல்ல முடியாது பாஞ்சாலம் குறிச்சி பதிமன்னர்களை சூழ்ச்சியால் தந்திரத்தால் வெல்ல வேண்டும் என்று சொல்லி சமரச பேச்சுவார்த்தை என்று வரவழைத்தார்கள். ராமநாதபுரத்துறைக்கு சமரச பேச்சுவார்த்தை என்றால் நாங்கள் அத்தனை பேர்கள் வருகிறோம் என்று சொல்லி 1000 கம்பளம் 100 பரிவாளம் 64 போர்ப்படை வீரர்கள் 72 பாளையத்து பட்டைக்காரர்கள் இவருடன் மத்தியில் சிறந்த மந்திரியாகிய நானும் புறப்பட்டு சென்றேன் ராமநாதபுரத்திற்கு. அங்கு சென்றவுடனே சமரச பேச்சுவார்த்தை என்று சொல்ல தெரிவார்கள். மீண்டும் என் மன்னரை பார்த்து வரி கேட்க மன்னரோ மறுக்க வாதக்கங்கள் ஏற்பட்டு என்னுடைய மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் ராமநாதபுரம் சிறைச்சாலையிலே அழைத்து வைத்து விட்டு அல்லது சென்றார்கள். என்னுடைய மன்னர்களை ஒரு சிறைச்சாலையிலே இந்த மத்தியில் சேர்ந்த மந்திரியாகிய என்னை மட்டும் ஒரு தனிச்சலில் அடைத்து வைத்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? இந்த மந்திரியோ சூழ்ச்சியில் தந்திரத்தில் வல்லவன். இவன் தப்பிப்பது மட்டுமல்லாமல் மகாராஜாவையும் அழைத்து சென்று வருவதற்காக எனக்கு ஒரு தனிச்சிலை, அதுவும் இருட்டு சிறை. இருட்டிலேயே போட்டாங்க. இருட்டிலேயே முரட்டு குத்து. இருட்டுல முரட்டு குத்தா? நீ சொல்றது வேற இது வேறடா. சரி சரிண்ணே. அப்படி இருட்டு சிறையில் இருக்கிறது வாயிலே வல்ல நாட்டு வாழ்விச்சிங்க பகதூர் வெள்ளித்தேவன் வந்து சிறைச்சாலை எடுத்துவிட்டு என்னுடைய மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் சிறைமிட்டு சென்று விட்டார். ஆனால் இந்த பாஞ்சால குறிச்சியிலே காலையில் கணக்கு பிள்ளை வேலை மாலையில் மந்திரி வேலை செய்யக்கூடியவன் யார் தெரியுமா? இந்த தானாவதி பிள்ளைதான். இந்த பாஞ்சால குறிச்சியிலே 8 லட்சம் பூமி 10 லட்சம் காணி என்று சொல்லப்பட்டு பூமியில் சம்பாதிச்சு கொடுத்தது யார் தெரியுமா? இந்த தானாவதி பிள்ளைதான். இந்த பாஞ்சால குறிச்சியிலே அதிகம் படிச்சவன் யார் தெரியுமா? 9வது. என் பையன காலேஜ் படிக்கிறியா? அதுக்காக என்ன உன் மகன்கிறியா? பெரிய படிப்பு அந்த காலத்து படிப்பு. அந்த காலத்துல ஆமா அந்த காலத்து எம்ஏ பிஏவும் சரி அந்த காலத்து 9வது சரி. நான் கேட்கிற கேள்வி உனக்கு ஏதாவது பதில் தெரியுமா? தெரியாதுனே. தெரிஞ்சிருந்தா நீ மந்திரியா இருப்பீங்க. நான் மிருதங்க வாசிக்கணுமே. அப்பேற்பட்ட மந்திரியை ராமநாதபுரத்திலே தன்னந்தன்மையாக விட்டு சென்று விட்டார்கள். ஏன் விட்டு சென்றார்கள்? எதற்காக விட்டு சென்றார்கள்? ஒன்றுமே முடியவில்லை. நானோ 48 தினங்கள் ராமநாதபுரம் சிறைச்சாலையிலே அன்ன ஆதாரம் இல்லாமல் வாடினேன் வதங்கிறேன். என்னென்ன பண்ண சுண்ணியம் போட்டு நாங்க கதையை கேள்றா வேற 48 நாள் சோறு கிடையாது. ஏன்னா 48 நாள் சோறு இல்லைங்கிற இப்ப இழைச்சி எருமாடன்னு நிக்கிற. இழைச்சி போயிட்டுன்னு சொல்றா, எரும மாடுன்னு சொல்றாத. மேடே நீதான் நிக்கிற. இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தது. இன்னும் பெருசா இருக்குமா? 48 நாள் சோறு இல்லாதனால பாதி உடம்புதான் இப்ப இருக்குது. 48 நாள் சாப்பாடு கிடையாது. அப்பதான் துறைமார்கள் முடிவெடுக்கிறாங்க. என்ன தெரியுமா? இந்த பாஞ்சால குறிச்சி உருவாவதற்கு காரணம் யாரு? மந்திரி தான். மந்திரி இல்லைன்னா மகாராஜா இருப்பாரா? அதனால முதல்ல இவனை கொல்லணும் அப்படின்னு திட்டம் போடுகிறார்கள். திட்டம் தீட்டியதோடு மட்டுமல்லாமல் என்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கரங்களை கட்டி அழைத்து சென்றார்கள் தூக்கு மேடை நோக்கி. தூக்கு மேடை கருகாமல் சென்றேன். வகுத்தேன் வழி எடுத்தேன் தந்திரம் துறைமார்களை வழங்கினேன். ஐயா நான் பிச்சை எடுக்கிறேன். துறைமார்கள் கேட்கிறேன். ஐயா மகாராஜா போயிட்டாரு. என்னை கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? அதனால என்னை விடுதலை செஞ்சால் இந்த ராமநாதபுரத்தில் தன்னந்தனியாக விட்டு சென்ற என்னுடைய மன்னன் கட்டபொம்மரசன் ஊமத்துறை பாண்டியன் பகதூர் வெள்ளித்தேவன் மூவரையும் பிடித்து தருகிறேன் என்று தந்திரமாக பேசினேன் துறைமார்களிடத்துல. 3 பேத்தையும் நான் பிடிச்சு கொடுத்துறேன். என்னை விட்டுருங்கன்னு சொன்ன உடனே இதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு உடனே விடுதலை கிடைக்குது. அப்பதான் நான் சொல்றேன் ஐயா விடுதலை செஞ்சா மட்டும் பத்தாது. 48 நாள் சோறு கிடையாது. சோறு இல்ல. அதனால அரண்மனை அழைத்து செல்ல வேண்டும், வயிறார விருந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். இந்த தானாவது பிள்ளையை வச்சுதான் அந்த 3 பேத்தையும் பிடிக்கணும்னு சொல்லி நான் என்னென்ன கேட்கறனோ எல்லாமே செஞ்சு கொடுக்கறாங்க. வயிறார சாப்பாடு, பல்லாக்கு ஏற்பாடு. பல்லாக்கானே? பல்லாக்கு முத்து பல்லாக்கு. பல்லாக்குனா இந்த 3 செம்புல வரிசையா கம்பி மேல கம்பி
கண்ணாடி பெட்டி கூட உள்ள இருக்குமே. ஆமா, தண்ணி பாட்டில் எல்லாம் தலைக்கு வச்சிருப்பாங்க. பல்லாக்கு நீ பார்த்தது இல்லையா? பல்லாக்கு நாங்க பல்லாக்க பார்த்தா பவுன்னு இருந்துச்சு. அந்த பல்லாக்கு பார்த்ததே இந்த நிலைமையில் இருக்கிற பல்லாக்க பார்க்காத சொன்னா கேக்குறியா? என்ன சொல்ற? இங்க வந்து இந்த தொண்டையில் சிக்கி போன நாயாட்ட வாஃபு வாஃபுன்னு கிடக்குற பல்லாக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் தானே. ஆம்புலன்ஸ் எங்க நீ பார்க்க விடுற? 108 சொர்க்கவேதா மந்திரிக்கு மரியாதை செய்யக்கூடிய தண்டிகை பல்லாக்கு. அண்ணே, இந்த முன்னாடி ஒரு 10-12 பேர் அடிச்சுட்டு போவாங்களே, செம்பெல்லாம் இப்படி ஆடுவாங்க. அதுக்குதான் இவங்களோட சேராதுன்னு உனக்கு அந்த புத்தி வருது பாரு. நீ போட்டிருக்கிற வெள்ள சட்டைக்கு இவங்களுக்கு ஏதாவது கணக்கு இருக்குதா? கம்பெனில வச்சிருக்கோம் நாங்க. அவனே கூட்டிட்டு போங்க, வாத்துறதுக்கெல்லாம் நல்லா வாத்துவா. அப்படி தம்பி, மந்திரிக்கு மரியாதை செய்யக்கூடிய தண்டிகை பல்லாக்கு. அந்த பல்லாக்கு அலங்காரம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அலங்காரம் செஞ்சுட்டு வந்தாங்க. என்னை தூக்கி உட்கார வச்சாங்க. 4 பேரும் சேர்ந்து தூக்குனாங்க. 4 பேர் தானே. எரிக்கிறதா புதைக்கிறதா? இல்ல, எந்த ஊருக்கு ஆள் வருதுன்னு. ஏன்னா 4 பேர் தூக்கிட்டு வந்தா அப்புறம் இப்படிதானே போவாங்க. அது செத்தவனை தூக்குறதுடா. ஓஹோ, நான் தான் உசுரோடு இருக்கேன்ல. ஓஹோ, என்னை தூக்கி பல்லாக்கள் உட்கார வச்சு சும்மாவா போறாங்க? அப்புறம் ஆட்டம் பாட்டம் தான். அதே அப்பா, கொஞ்சம் ஆட்டமா குறைஞ்ச ஓட்டு வைக்கல. எப்படி ஆட்டம் தெரியுமா? இந்த தானாவதி பிள்ளையை வச்சு அந்த 3 வத்தையும் முடிச்சுட்டா விக்டோரியா மகாராணி நமக்கு பொண்ணு பொருள் பட்டம் பதவி கிடைக்க அப்படிங்கிற ஆசையிலே சரி துறைமார்கள் என்னை சந்தோஷமாக வைத்துக் கொண்டு பாட்டமாக புறப்பட்டோம் பாஞ்சாலம் வச்சு நோக்கி. எப்படி தெரியுமா? அந்த கட்டபொம்மனை ஓடிக்க வேண்டும் அல்லே நம்மத்திலே கனத்த சம்பளம் வாங்க வேண்டும் அல்லே நம்மத்திலே கட்டபொம்மனை ஓடிக்க வேண்டும் ஏலே நம்மையே கனத்த சம்பளம் வாங்க வேண்டும் ஏலே நம்மையே கட்டபொம்மனை ஓடிக்க வேண்டும் அல்லே நம்மத்திலே கனத்த சம்பளம் வாங்க வேண்டும் அல்லே நம்மத்திலே கட்டபொம்மனை ஓடிக்க வேண்டும் ஏலே நம்மையே கனத்த சம்பளம் வாங்க வேண்டும் ஏலே நம்மையே கட்டபொம்மனை ஓடிக்க வேண்டும் அல்லே நம்மத்திலே என்னமோ பண்ண நல்லா இருக்க கலகல சொன்னாங்க. தம்பி, இப்படி 3 பேர்த்தையும் பிடிக்கணும்னு சொல்லி அவங்க ஆட்டம் பாடத்தோட வர்றாங்க. சரி, நான் சும்மா இருப்பேனா? எப்படி இருப்ப? அவங்கள பார்த்து நான் பாட ஆரம்பிக்கிறேன். எப்படின்னு? தென்னகத்திலே வெள்ளையன் காலடி எடுத்து வைத்த பொழுது வெள்ளையனை வெளியேறு என்று சொல்லி வீர முழக்கமிட்டவர் யாரு தெரியுமா? என் மாமன் கட்டபொம்மன். வெள்ளையனை வெளியேற்றினாரா இல்லையானே? ஐயோ, அவருக்கு வெளியே ஏத்தலைன்னா தூக்கமே வராது, மண்டை பிச்சுக்கு வெள்ளையனை வெளியேற்று அப்படின்னு வீர முழக்கமிட்டவர் யாரு? என்னுடைய மன்னன் கட்டபொம்மன் அரசர். சரி, அப்பேற்பட்ட மாமன்னரை இந்த மாட்டு மாமிசம் தின்னக்கூடிய துறைமார்களை பிடிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து நான் பாட ஆரம்பிக்கிறேன். எப்படி தெரியுமா? இந்த மாட்டுக்கறி தலக்கட வருது பாரு. இப்படி சுமக்க முடியாம சுமந்துட்டு சரி சரி இப்படி அவங்க பாட நாம் பாட பாஞ்சாலம் குறிச்சி பக்கத்துல வந்துட்டோம். சரி, எல்லை கரகாமல் வந்த உடனே துறைமார்களை ஏமாற்றி அனுப்ப வேண்டும். சரி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு பொய்ய சொல்றேன். சரிண்ணே. ஐயா ஐயா, இதுக்கு மேல வராதீங்க. மாட்டான், இனிமேல் வருவோமா? உங்களை சொல்லலைங்க, துறைமார்களை சொல்றேன். அவங்க இதுக்கு மேல வந்தீங்கன்னா சரி என்னுடைய மன்னர் உங்களை கண்ட துண்டமா வெட்டிடுவார். அதனால அவங்களை எப்படியாவது நான் புடிச்சு கொடுத்துறேன். சரி, என்னை விடுங்கன்னு சொன்ன உடனே துறைமார்களை விட்டுட்டு போயிட்டாங்க ராமநாதபுரம். சரி, அவங்க எங்க போனாங்க? இங்க ராமநாதபுரம். மகாராஜா எங்க போனாங்க? பாஞ்சாலம் குறிச்சி. சரி, ஆனா நான் எங்கேயும் போறதுன்னு தெரியாம நமக்கு தான் வயசாகி போச்சு. ஆமா, இங்க இருந்து இப்ப விட்டுட்டு போயிட்டாங்க, இங்க இருந்து இப்ப விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா, நம்ம என்ன பண்றது சொல்லி முச்சந்தியிலே நிக்கிறேன். பிச்சை எடுக்கவா? அதான் நீங்க செய்ய போறீங்க. அது இல்லடா தம்பி, முச்சந்தியிலே எங்க போறான்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
அப்பதான் எனக்கு ஒரு யோசனை. எப்படி? நமக்கு வயசாகி போச்சு. ஆமா. இனிமே மந்திரி பதவி வேண்டாம், மசுறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணும். நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை பாப்போம்னே. ஆமா, ஆளுக்கு 5-6 மாசம் பைனான்ஸ் கொடுத்துருவோம். அது ஒரு பேச்சுக்குன்னு பேச்சு போட நம்ம பொண்டாட்டின்னு சொல்லலாம். ஐயோ, ஏன் பொண்டாட்டி? சரி வச்சுக்கணே. நான் வச்சுக்குவாம நீயே வச்சுக்குவ. சரி சரி சரி. என் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரம் எங்க போறேன் தெரியுமா? எங்க? என்னோட இல்லமாகிய ஓட்டப்படாரத்துக்கு போறேன். சரி. அங்க போன உடனே 48 நாள் கழிச்சு நம்ம புருஷன் எப்ப வருவான்னு திறந்து வச்சிருக்கணுமா? திறந்து வச்சிருப்பாங்க. நாய் ஈயல பூந்துரும். அப்புறம் பூவாத உள்ள என் அத்தை சோடா இருக்குது. வச்சிருந்தோம். என் பொண்டாட்டி வீட்டு கதவை திறக்கல. கதவு உள்தாப்பா போட்டிருக்குது. இருப்பாங்க. ஆள் இருக்கு. ஆள் இருக்கிறதெல்லாம் உங்க வீட்டுல உள்டாப்பா போட்டிருந்தா அப்புறம் உள்ள ஆளுங்க இருக்கு. ஆள் இருப்பாங்க. உள்தாப்பா போட்டிருக்கு. அப்ப யார் இருப்பா? யார் இருப்பாங்க? ஆள் இருப்பாங்க. ஆளெல்லாம் இருக்க மாட்டாங்கடா. என் பொண்டாட்டி என் மகன் இருப்பாங்க. அதானே, அவங்க தானே ஆளுங்க. அவங்கதான் ஆளுங்க. அப்ப கதவை தட்டுறேன். அம்மா கண்ணே பூஜா வேணா. ஐயோ அம்மா இருக்குது. அது 2 இன்னைக்கு 2. ஆமா. உன் பத்தி உன்னை விட்டு போகுதான்னு பாரு. என்னரவே எடுத்துட ஆரம்பிச்சாலும் கந்தனுக்கு பத்தி காலுக்கு விட்டு போகும். தம்பி, என் பொண்டாட்டி உள்ள இருப்பாங்கிறதுக்காக அழைத்தேன். அப்ப உள்ள இருந்து சத்தம் பறக்கிறது. யாரடா நீ? என்னை கண்டே போக்காமல் அழைக்கின்றாயே, யாரு நீ என்று கேட்டால் என்னுடைய மனைவியானவர். அம்மா, நான் தான் உன் புருஷன் தானாவது பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொல்ல என் பொண்டாட்டி சொல்றான், நீ என் புருஷனா இருக்க முடியாதுன்னு சொல்றான். சரி, ஏமா அப்படி சொல்றேன்னு கேட்டேன். சரி, பாஞ்சாலங்குறிச்சியிலே வெள்ளையத்தேவனுடைய கல்யாணம் நடைபெற்றது. அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அப்ப ராமநாதபுரம் மீட்டிங் போயிருந்த கம்பளத்தமார்கள் மன்னர்கள் எல்லாமே இருந்தாங்க. உங்களை மட்டும் காணவில்லை. சரி, ஓடோடு சென்றேன். எல்லோரும் வந்துவிட்டீர்களே, உங்களுடைய மந்திரி என்னுடைய கணவன் திவான் தானாவது பிள்ளை எங்கே என்று கேட்டேன். சரி, அப்ப நான் கேட்ட கேள்விக்கு மகாராஜா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? உன்னுடைய கணவன் ஒரு ராமநாதபுரம் எழுகோடு சட்டையில் நடந்த சண்டையிலே இறந்து விட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சண்டால பாவிகள் சொல்லிட்டாங்க. மரணம் அடைஞ்சிட்டார். ஆழ்ந்த இரங்கல். சொர்க்கலகம் அடைஞ்சிட்டார். காலமாகி விட்டார். என் பொண்டாட்டி போய் கேட்க செத்து போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்டா அதவே தெளித்து சொல்றீங்க? ஒரு தாட்டி சொன்னா போதும்டா. அதை சொன்னாலே எனக்கு பக்கு பக்குங்க. உன் பொண்டாட்டி போய் மகாராஜா கிட்ட போய் என் பொண்டாட்டி மகாராஜா கிட்ட போனா கிடுகுன்னு தான் இருக்கு. என் பொண்டாட்டி போய் மகாராஜா கிட்ட கேட்டிருக்கிறார். செத்து போயிட்டு சொல்லியிருக்காங்க. அதான கதை. கதை தானே, அதை ஏன்னா சும்மா சொல்றாங்க. உன் பொண்டாட்டி அப்படி சொன்னாங்களா? ஆமா, செத்து போயிட்டு செத்துட்டா ஏன் கேட்க பாக்குறாங்க? சிரிக்கிறாங்க. நம்ம ஓடுறது எல்லாம் எதிர்பார்ப்பாங்களான் இருக்கு. செத்தாலும் மறுபடியும் பேய வந்து நான் தானாவது போட்டு ஆடி உங்களில் குடம்பு கொடுத்தேன். மசுறு கூட இருக்க மாட்டேன். உன் பொண்டாட்டி சொல்லி இருக்கிறாங்க பாரு. சச்சி போயனே, சச்சி போய. புது புது பாசையா பேசுறீங்க. என் பொண்டாட்டிக்கிட்ட போய் சேர்த்துட்டாரு சேர்த்து சொல்லியிருக்காங்க. அட சேர்த்துட்டாரியா முடியாத சும்மா பேசிவிட்டு. சரி அம்மா, அம்மா அவங்க தான் தெரியாம சொல்லிட்டாங்க. தெரியாம சச்சி போயன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கடுப்பு வந்துடா. ரங்கா, சரி மகாராஜா தெரியாம சொல்லிட்டாரு. மயிரை புடுங்கினாங்க. அதுவே நோட்ட நோட்டி பேசிக்கிட்டு தெரியாம சொல்லிட்டாங்க. நான் தான் உசுரோட தெரியாம சொல்லிருப்பாங்கண்ணே. உசுரோட வந்துட்டேன். வாமான்னு சாகாம வந்துட்டானே. உயிரா வந்திருக்கிறேன் பாரு. நீ உசுரோட அவங்க ஏன்னா இப்படி போய் சொல்லுங்க. ஒருவேளை உங்க பொண்டாட்டி அப்படியே கணக்கு பண்ணலான்னு அடுத்த வேலைக்கு எல்லாருமே அதைத்தானே நினைக்கிறீங்க. மசுறு கூட அது நடக்காது. என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டாங்க. சச்சி போயேன்னு அதை சொல்லாத தலையெழுத்து தலையெழுத்து. நான் உசுரோட வந்துட்டு நீ வாமான்னு சொன்னேன். என் பொண்டாட்டி திறந்துகிட்டு வர்றா வீட்டு கதவத்தை. அப்ப என் பொண்டாட்டி பார்த்தா எப்படி இருக்கிறாரு? எப்படி? நான் வைத்த பொட்டு இல்ல, கை நிறைய போட்டிருக்கிற வளையல் இல்ல, தலை நிறைய வச்சிருக்கக்கூடிய மல்லிகை பூ இல்ல, நெத்தியை அலங்கரிக்கக்கூடிய பொட்டு இல்ல, வண்ண வண்ணமாக முடித்திருப்பாலே ஆடைகளும் இல்ல. எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மனை கொண்டு வேற நிற்க. எல்லாம் அவுத்து போட்டு அம்மனை குண்டியா நின்று இருக்கான். மொட்டை குண்டியா சூப்பரா இருக்குமா? என் பொண்டாட்டி எல்லாம் அவுத்து போட்டு கதையவே மறக்கடிச்சுக்கடா. பூவு இல்ல, பொட்டு இல்ல, ஆடை ஆவரணம் எதுவும் இல்ல, எல்லாம் அவுத்து போட்டு எப்படி இருக்கிறா?
எப்படி இருக்குது? என் பொண்டாட்டி வெள்ளை சீலை கட்டி நரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேனே. இந்த வெள்ளை சீலை கட்டினா நரசு வேலையாடா? ஆமாண்ணே, நரசு எல்லாம் வெள்ளச்சீலை தானே கட்டிட்டு போறாங்க. அதுக்கு தான் நரசு பொங்கலை வரவு செலவு வேண்டாமடானே. என் பொண்டாட்டி வெள்ளை சீலை கட்டி முண்டச்சு குளத்தில் இருக்கிற மங்களகரமா எப்படி உங்க பொண்டாட்டியெல்லாம் தாலி எடுத்து அப்படித்தான் இருக்குமா? என் பொண்டாட்டி அப்படி இருந்து விட்டேன். ஐயோ ஏம்மா இப்ப இருக்கிறேன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சு ஓன்னு அழுகிறேன். ஓன் நல்லா அழுகிறேன், ஓன் அழுகிறேன். அவ அழுக, நான் அழுக, நான் அழுக, அவ அழுக. ஒளிவு இருக்குமே. எப்படி பார்த்த மாதிரியே சொல்றேன். என்னடா பண்ணீங்க? என்ன பண்றது? அப்படியே தொடச்சு தண்ணி இல்லையா? இந்திரா வெள்ளக்காரா அப்படியே ஒளிவு இருக்கு. துண்டு கிண்டுல தொடச்சுக்க வேண்டியது. துண்டு எடுத்து தொடச்சுக்க. ஏம்மா இப்படி அழுகிறேன்? நான் தான் உசுரோட வந்துட்டேன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி சொல்ற என்னை தொடாதீங்க, என்னை தொடாதீங்க. ஏன் தெரியுமா? எப்ப நீங்க உசுரோடு இருக்கிறப்ப நான் செத்து போயிட்டு சொல்லி என்னை தாலி அறுக்க வச்சு இந்த கோலத்துக்கு ஆளாக்குனாங்களே, அதுக்கு காரணம் யாரு? யாரு? பகதூர் வெள்ளையத்தேவன். அடாடா. அந்த வெள்ளையத்தேவன் உசுரோடு இருக்கிறப்பவே அவன் கொண்டாட்டி வெள்ளையம்மா தாலி அறுக்கணும். அப்படி செஞ்சாதான் நீ என் புருஷன். அதுக்கப்புறம் தான் உன் முகத்துல மொழிப்பன்னு சொல்லி நீ வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன்ட்டான். வெளியே தள்ளி கதவை தாப்பா போட்டுக்கிட்டான். மறுபடியுமா? ஆமா, அந்த 48 நாள் விரதம் அப்படியே தான் அடக்கி வச்சிருக்கிறேன். அப்படியே 2 மாசம் இருக்குது. இன்னும் 2 புரட்டாசி வரைக்கும் விரதத்தை விடவே மாட்டேன். அடக்கி அப்படியே அடைக்க வேண்டியதான். இவர்களை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி நேர பாஞ்சாலங்குறிச்சி போறேன். மகாராஜாவை சந்திக்கிறேன். மகாராஜா, எனக்கு தாழ்ந்த வயதும் தள்ளாட காலமாகி விட்டது. நான் இன்னைக்கு இருப்பணும் நாளைக்கு இருப்பணும் தெரியாது. இப்ப சாப்பிடணும், காலையில சாப்பிடணும், ஒரு வாரம் கழிச்சு சாப்பினே. நாடகம் இருக்குல்ல நாளைக்கு. என்ன எங்க 2 வித நாடகம் தான். ஆமா, ஆனா நான் சாகணும், உங்க நாடகம் நடக்கல. ஆமா சாமி, மசூல் கூட அது நடக்காது. ஆனா அந்த பழைய பாக்கி கொடுத்துட்டு சாகலாம். 700 ரூபாய் கொடுக்கணுமா? அவனுக்கு பரவாயில்லடா, நீ ரொம்ப கேவலப்படுத்துறடா. மகாராஜா, என் மகனுக்கு கல்யாண கோலத்திலே காதலி விழா நடத்த வேண்டும், நெல் வேண்டும் என்று கேட்டேன். இல்லை என்று மறுத்து விட்டார். இல்லைன்னா பரவாயில்லை, உங்க கையில் இருக்கிற பட்டாவாளை கொடுங்க, அதை காமிச்சு நான் எங்கேயாவது போய் வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த பட்டாவாளை வாங்கிட்டு நேரம் ஓமத்தூர் மகாராஜாவை சந்திக்கிறேன். சரி, அவர்கிட்ட ஒரு பொய், பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனுக்கு சொந்தமான நெல்லை நம்ம பெரிய மகாராஜா கொள்ளையடிக்க சொன்னார்னு சொல்லி பிரட்டி அடிக்கிறேன். பிரட்டி அடிக்கிறது பெரிய ஆளா? சரி, அப்படி பேச்ச மாத்தி சொல்றேன். சரி, அவரு சரின்னு கேட்டு உங்களுக்கு என்ன வேணும் தானாவதின்னு கேட்டார். நெல்ல கொள்ளையடிக்கிறதுக்கு 1000 கம்பளத்தமா இருக்கு, நெல்ல சுமப்பதற்கு 1000 பொதிமாடு எல்லாம் வேணும்னு சொன்ன உடனே அவரு இடிச்சுவா போய் நம்பிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டார். அண்ணே, பொய் இவ்வளவுதானே இருக்கா? இப்படியாக நாடகம் முடிச்சு உங்களை வண்டியை தூக்கி சம்பளம் கொடுக்கற வரைக்கும் பொய்யாத்தான் இருக்கு. என்னண்ணே இப்ப இத்தனை பொய்யானே? நின்ன விடியால வர வண்டி எத்தனை நிறுத்த சுத்துறேன். ஐயோ ஐயோ ஐயோ. எல்லாத்தையும் கூட்டிட்டு எங்க போறோம் தெரியுமா? எங்க? பாளையங்கோட்டை போறேன். சரி, அந்த வெள்ளைக்காரனுக்கு சொந்தமான நெல்லை கொள்ளையடிக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் எனக்கு. ஏன் இந்த நெல்லை கொள்ளையடிக்கிற? அதை கொள்ளையடிச்சாதான் வெள்ளைக்காரனுக்கு கோவம் வந்து எப்படா நெல்லை கொள்ளையடிக்கிறான்னு அவன் படையெடுப்பான். சரி, எப்படா வரலாம்னு இவங்க படையெடுப்பாங்க. ஓஹோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. சரி, ஒண்ணு இவங்க சாவாங்க இல்லைன்னா அவங்க சாவாங்க. ஆடாடா. நெல்லை மட்டுமா கொள்ளையடிச்சேன்? ஆனா நீ மட்டும் தப்பிச்சுக்கணும். நான் எப்பவுமே தப்பிச்சுக்குவேன், யாரு கையிலும் சிக்கவே மாட்டேன். அதானே கேட்டேன். நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கருப்பணத்தேவன், பாண்டித்தேவன், வேளாண்டு குடும்பம் சொல்லப்பட்ட மூவரை கொண்டு வைத்து நெல் அனைத்து கொள்ளையடித்துக் கொண்டு வந்து என்னோட இல்லமாக்கி ஓட்டப்பிராரத்திலே பத்திரமாக வைத்திருக்கிறேன். இப்ப நேரம் எங்க போகணும்? பாஞ்சாலங்குறிச்சி போகணும். சரி, மகாராஜாவை சந்திக்கணும். பாளையங்கோட்டில் நடந்த விவரத்தை எடுத்து சொல்லணும். இப்படி செய்யலாமா மந்திரின்னு கேட்பாரு. சரி, ஐயோ, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, கூட இருந்ததுதான் நானு. நெல்லை கொள்ளையடிச்சது கொலை செஞ்சது எல்லாமே கம்பளத்துமார்கள் தான் அப்படின்னு பழிய தூக்கி அவங்க மேல போட்டு கூடவே இருந்து குள்ளநரி வேலை செஞ்சு குழி வரிச்சு இந்த முஸ்லிம் பட்டியலே 3 பேர்த்தையும் புதைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த சண்டையில எப்படி ஒரு 10 பேர் தான் சடிச்சிருப்பியா? நான் என்ன மசருக்கு சண்டைக்கு போறேன்? நான் வெள்ளோட்டு சண்டைக்கே போக மாட்டேன், சண்டைக்கு நான் மசருக்கு போறேன். ஒரு ஆளு மகாராஜா என்னையா மாண்டு விட்டார் என்று சொன்னீர்கள். இதோ மாண்டவன் மீண்டும் வருகின்றேன். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். பார்க்கிறேன் இந்த பாஞ்சாலங்குறிச்சி பதிமன்னர்களை. கொள்ளை செய்தேன்
ஆ